பட் நான் பார்க்கும்போது அங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே கிராஃபிக்ஸ் தாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 4 o'clock இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். எங்களால் முடியவே இல்லை. என்ன தண்ணி குடித்தாலும் எது குடித்தாலும் எங்களால் முடியல. அதே மாதிரி கூட்டம் கூட கலைஞ்சு போயிடுச்சு. நாங்கள் எந்த செட் கூட வந்தோமோ நாங்கள் செட்டு கூட நாங்கள் இல்லவே இல்லை. ரொம்ப நாங்கள் மிங்கிளாகி அப்படி தான் நாங்கள் போகிறோம். அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி வந்துட்டு அவங்க எல்லா டைமுக்குமே அவைலபிளாக வச்சுருக்காங்க. அந்த ஹவுஸ் தீம்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாங்கள் நடந்து தான் உள்ளே போய் இந்த ஃப்ளைட் செட்டப் பார்த்தோம். ஃப்ளைட்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த எக்ஸ்டீரியரில் வந்து ஏர்போர்ட் செட்டப்பில் போட்டிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எனக்கு என்னமோ அந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளே போன மாதிரி இருந்தது. அங்கேருந்து நம்ம 4:30 கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஃபவுண்டைன் தான் நான் சொன்னேன் இல்லையா? இதுதாங்க டாலஸ்ட் ஃபவுண்டைன். இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு 360ல் ஒன்று எடுத்திருப்பேன். எவ்வளோ அழகாக க்ரீக் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஃபவுண்டைன் இங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். இது வந்து ஜப்பான் கடன் சொன்னாங்க. இதோடைய அழகு ரொம்பவே என்னை ஈர்த்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போயிடக்கூடாது.